ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக இந்த அரைஸ் அண்ட் ஷைன் இந்த நிகழ்ச்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்த நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். இந்த நாள் ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா. தூய ஆவியானவரே வாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நாம் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்திருக்கிறார், நோய் நொடிகளை சுகமாக்கி இருக்கிறார், படுகொலிலிருந்து நம்மை தூக்கெடுத்திருக்கிறார். அது எண்ணி நாம் உயர்த்தி சத்தமா குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. சத்தமா படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல என் வாழ்க்கையை புதிதாக்கி மகிழ்கிறார். நல்லவர்க்கு நன்றி பலி. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் மறப்பதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த
நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடே மகிமை செலுத்தி. ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கல்லை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாளோடு சமர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு 10வது அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 25 வரை. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டு இருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆசையுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஞான பிரகாஷ் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மறுபடியும் இந்த நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காகவும், இதை கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அருமையான ஊழியர்கள் உடைய நல்ல அன்புக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 25 வரை வாசிக்கப்பட்ட பகுதிகளிலே அங்கே ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் ஒரு பெரிய ஆசை ஐஸ்வர்யமுடையவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து போகும்பொழுது ஓடி வந்து முழங்கால் படியிட்டு, நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு கிறிஸ்து வழியருகே போகும்பொழுது ஓடி வருகிறான். ஒரு நல்ல விஷயம். இன்றைக்கு அநேகர் இயேசுவை தேடி வராமல் ஓடி போகிறார்கள். ஆனால் இவனோ இயேசு வருகிறதை அறிந்து ஓடி வருகிறான். மிக மிக ஒரு நல்ல விஷயம். ஓடி வருகிறது மாத்திரமல்ல, அங்கே ரெண்டாவதாக அவன் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். அதுவும் ஒரு நல்ல விஷயம். மூன்றாவதாக அவன் நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய அந்த நன்மைகளையும் வழிகளையும் அவன் தெரிந்து கொள்வதற்காக ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே இந்த மனிதனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவன் ஓடி வருகிறான், முழங்கால் படியிடுகிறான்,
நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல விஷயங்களை ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். நல்லது தான். ஆனாலும் அவனை குறித்து 22வது வசனத்தில் இப்படியாக நம்ம வாசித்தோம். அவன் மிகுந்த ஆஸ்தியுடையவனாக இருந்தபடினாலே இயேசு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அவன் துக்கத்தோடு திரும்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தவர்கள் எல்லாருடைய துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றிதான் ஆண்டவர் அனுப்பினாரை ஒழிய ஒருவருடைய துக்கத்தையும் கூட ஆண்டவர் சந்தோஷத்தோடு அனுப்பினதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு வந்த ஒரு பிள்ளைகளுடைய துக்கத்தையும் கூட அவர் மாற்றாமல் விட்டதில்லை. எல்லாருடைய துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றி அனுப்பினார். குருடர்கள் வந்தார்கள், அங்கே குருடருடைய கண்களை திறந்து அவர்களை அங்கே சந்தோஷத்தோடு அனுப்புகிறார். முடவர் வந்தார்கள், அவர்களை நடக்க வைத்து இயேசு சந்தோஷத்தோடு கூட அனுப்புகிறார். அநேக வியாதி உள்ளவர்கள் அவரை தேடி வரும்பொழுது அங்கே அவருடைய வியாதிகளை சுகமாக்கி அவர்களை சந்தோஷத்தோடு அனுப்புகிறார். அசுத்த ஆவியினால் அலக்களிக்கப்பட்ட அநேக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்த பொழுது அங்கே ஆண்டவர் அந்த பிசாசை அதட்டி அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை சந்தோஷத்தோடு அனுப்புவதை முழு வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே ஒரே ஒரு மனிதன் மாத்திரம்தான் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தான். இயேசுவை விட்டு போகும்பொழுது துக்கத்தோடு கடந்து போனான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பகுதியை தியானித்து அதை நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்களானால் ஒரே ஒரு மனிதன் தான் இயேசுகிட்ட சந்தோஷத்தோடு வந்து துக்கத்தோடு போனான். மற்ற அத்தனை பேரும் துக்கத்தோடு வந்து சந்தோஷத்தோடு போனார்கள். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் மாத்திரமே அவன் இயேசுகிட்ட வரும்பொழுது சந்தோஷத்தோடு ஓடி வருகிறான், முழங்கால் படியிடுகிறான். நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக இயேசுகிட்ட ஓடி வந்து கேட்குறான். ஆனால் இயேசு அவனுடைய காரியங்களை அறிந்து அவனிடத்தில் சொல்லுகிற சில வார்த்தைகளெல்லாம் அவன் கேட்டு, இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகளையெல்லாம் நான் சிறு வயது முதல் கொண்டு கை கொண்டு வருகிறேன், எனவே இவைகள் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆஸ்திகளில் விற்று நீ ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு நீ கொடுப்பாயானால் அது உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும் என்று சொன்ன பொழுது அங்கே அவன் மிகுந்த ஆஸ்தியுடையவனாக இருந்து ஆண்டவர் நீ விற்று ஏழைகளுக்கு மற்றவர்களுக்கு கொடு என்று சொன்ன அந்த வார்த்தையானது அவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தினது. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பணங்கள் பொருட்கள் இருந்தாலும் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது அரிதான ஒரு காரியம் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் கீழே சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே அது நுழைந்து விடும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அவரை தேடி வருகிற அத்தனை பேருடைய துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். யோவான் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் என்று இந்த 4 சுவிசேஷத்திலையும் இயேசுகிட்ட எந்த நேரத்தில் யார் வந்தாலும் சந்தோஷத்தோடு போவதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கே ஒரே ஒரு மனிதன் மாத்திரமே சந்தோஷத்தோடு ஆண்டவரை தேடி ஓடி வந்து அவன் துக்கத்தோடு வீடு திரும்புவதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த காலை வேளையில் நம்முடைய சந்தோஷத்தை ஆண்டவர் துக்கமாய் மாற்றுகிறவர் அல்ல. அவருடைய கட்டளைகளுக்கு கை கொண்டு நாம் நடக்கும் பொழுது நம்முடைய சந்தோஷத்தை இன்னும் நிறைவான சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். வேதப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படியாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய சந்தோஷத்தை நிறைவுபடுத்துகிற ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. நம்முடைய சந்தோஷத்தை துக்கப்படுத்துகிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து. ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய சந்தோஷத்தை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவரை விட்டு அவன் போகும் பொழுது துக்கமுகமுடையவனாய் கடந்து போகிறான். காரணம் என்ன என்று சொன்னால், அவன் மிகுந்த ஒரு ஆஸ்தியுடையவன், நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவன், பணம் படைத்தவன், பலம் படைத்தவன், பொருளாதாரத்தில் அவனுக்கு குறை என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை, நான் எப்படியாவது பரலோகம் போக வேண்டும், அந்த பரலோகம் போக நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது தான் ஆண்டவர் இந்த கட்டளைகளெல்லாம் நீ கை கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று அங்கே வசனத்தை காண்பிக்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் சிறுவயது முதல் கொண்டு இவைகளெல்லாம் கை கொண்டு வந்திருக்கிறேன்,
என்னிடத்தில் குறை என்பதற்கு ஒன்றுமில்லை, ஆகையினாலே நான் நித்திய ஜீவன் போவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று அவன் தனக்குள்ளே ஒரு பெருமையோடு நினைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினாலே இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது அவன் துக்கம் முடக்கமுடையவனாய் அவன் அங்கே ஆண்டவரை விட்டு திரும்பி போனான். எனவே நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய பணமோ, நம்முடைய வசதி வாய்ப்போ, நம்முடைய சொத்தோ சுகமோ, நம்ம சேர்த்து வைக்கிற அந்த பொருளாதாரங்களோ நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், நம்ம இந்த பூலோகத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஒரு ஐஸ்வர்யவானாய் மாற்றும் பொழுது, எல்லாருக்கும் மேலாக நம்மை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது, ஏழைகளையும் எளியவர்களையும் திக்கற்ற பிள்ளைகளையும் நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அதில் ஆண்டவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். அதனாலே நம்ம பரலோகத்துக்கு போவதற்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டாகிறது. ஆனால் இந்த மனிதனுக்கு அவ்வளவு ஆஸ்தி இருக்கிறது, பேர் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் அவன் தரித்திரருக்கு கொடுக்காதபடி தான் வாழணும், தன்னுடைய குடும்பம் வாழணும், தன்னுடைய பிள்ளைகள் வாழணும், தன்னுடைய சந்ததி வாழணும் என்று சொல்லி அவன் தன்னுடைய குடும்பத்துக்கும் தனக்கும் தான் சேர்த்து வைத்தானே ஒழிய, தனக்கு முன்பாக இருக்கிற ஏழை மக்கள், எளிய மக்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த சத்தியத்தை, அந்த சட்ட திட்டத்தை அவன் அறியாதவனாக அவன் வாழ்ந்து கொண்டு வந்த பொழுது தான் அங்கே இயேசு சொல்லுகிறான், நீ விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன பொழுது அவன் மிகுந்த ஆஸ்தியுடையவனாக இருந்தபடியாலே அந்த கொடுக்கணும் என்கிற அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்ன பொழுது அந்த வார்த்தைக்கு அவன் துக்கத்தோடு திரும்பி போனான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை இந்த ஐஸ்வர்யவானைப் போல நம்ம ஆண்டவரிடத்தில் ஓடி வரலாம், மிக நல்லது. முழங்கால் படியிடலாம், அதை விட ரொம்ப நல்லது. நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம கேட்கலாம், அதை விட மிக 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 நல்லது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று நம்ம தரித்திரர்களுக்கு கொடுக்க வேண்டும். தேவன் நம்ம இன்றைக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருப்பாரானால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கீழே இருக்கிற நம்முடைய குறைவுகளில் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நாம் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு உதவி செய்து அவருடைய துக்கத்தை நம்ம சந்தோஷமாய் மாற்றுவதற்காகத்தான் தேவன் நமக்கு இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருக்கிறார். எனவே அதை நாம் சேர்த்து வைத்து அது நமக்காக, நம்முடைய தலைமுறைகளுக்காக, சந்ததிகளுக்காக இருக்குமானால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளால் பிரவேசிக்கவே முடியாது. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஐஸ்வர்யவான், லாசரு என்று 2 பேருடைய சம்பவம் நமக்கு தெரியும். இவன் ஐஸ்வர்யவான், நல்ல வீடு இருக்கிறது, நல்ல வசதி இருக்கிறது, நல்ல வாய்ப்பு இருக்கிறது, நல்ல உணவு இருக்கிறது, மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடுகிறான். அவனுக்கு குறை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை சாப்பிடக்கூடிய லாசரு என்கிற ஒரு ஏழை மனிதன், வியாதியுள்ள ஒரு மனிதன் அங்கே அதை சாப்பிடுவதற்கு ஆசையாக இருக்கிறான். இவன் சம்பூர்ணமாய் சாப்பிடுகிறான், திருப்தி அடைகிறான். ஆனால் அந்த மேஜையிலிருந்து கீழே விழுகிறதை தின்பதற்காக, சாப்பிடுவதற்காக ஒரு மனிதன் அங்கே ஆசையாக இருக்கிறார். அது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். பின்பு 2 பேரும் மரிக்கிறார்கள். அப்படி மரிக்கும் பொழுது ஐஸ்வர்யவான் போகிற இடம் உங்களுக்கு தெரியும், லாசரு போகிற இடம் உங்களுக்கு தெரியும். அவன் அவ்வளவு பெரிய பேர், புகழ், ஆஸ்தி, அவனுடைய பெயரை சொன்னால் தெரியாதவர்கள் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு அவன் ஒரு ஐஸ்வர்யவானமாய் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு வாழ்ந்தான். ஆனால் அங்கே வேதத்தில் அவனுடைய பெயர் குறிக்கப்படவில்லை. ஒரு ஐஸ்வர்யவான் என்று மாத்திரம்தான் சொல்லுகிறார்களே ஒழிய அந்த ஐஸ்வர்யவானுடைய பெயர் என்ன என்பதை குறித்து அங்கே எழுதப்படவில்லை. எனவே ஒரு ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது ஒரு கூடாத காரியம். எனவே இங்கே அவன் பெயர் இல்லாதவனாய் மரித்து போகிறான். ஆனால் இங்கே லாசரு என்கிற ஒரு ஏழை மனிதன், தரித்திரன், ஒருவேளை ஆகாரத்திற்காக இந்த மேஜையிலிருந்து விழுகிறதை அவன் எதிர்பார்க்கக்கூடியவனாய் வாழ்ந்தாலும் கூட அவன் மரித்து அவன் ஆபிரகாம் மடியிலே சேர்க்கப்படுகிறான் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். எனவே ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஆகையினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீவிரம் காட்டாதீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். நீதிமொழிகள் 10:22 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்று சொல்லி. கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணுமே ஒழிய நாம் இந்த மனிதனை போல ஓடி தேடி சம்பாதித்து சேர்த்து வைத்து ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாய் பேர் எடுக்க வேண்டும்,
ஒரு ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்து காட்ட வேண்டும், எல்லாரும் பெருமையாய் பேச வேண்டும் என்று சொல்லி இந்த மனிதர்களைப் போல இந்த உலகத்தில் நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் அங்கே நமக்கு பேர் இருக்காது. எனவே இந்த அருமையான காலை வேளையில் அந்த ஏழை லாசருவுக்கு எப்படி அங்கே வேதத்தில் பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த ஐஸ்வர்யவானுக்கு எப்படி பெயர் குறிக்கப்படாமல் காணப்படுகிறதோ, அதுபோல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை அந்த மனிதனைப் போல ஓடலாம், சம்பாதிக்கலாம், பேர் புகழெல்லாம் இருக்கலாம், நல்ல சேர்த்து வைக்கலாம், பல தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிடுகிற அளவுக்கு நமக்கு சொத்து, நமக்கு ஆஸ்திகள், நமக்கு ஐஸ்வர்யமெல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போகவில்லை என்று சொன்னால் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை அவன் நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம் என்று அங்கே ஆண்டவர் கேட்கிறார். எனவே இன்றைக்கு நமக்கு நல்ல வீடு இருக்கலாம், வாகனம் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம். குறை என்று சொல்லுவதற்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு நிறைவான திருப்திகரமான ஆகாரத்தை அந்த ஐஸ்வர்யனைப் போல சாப்பிட்டு புசித்து சம்பூர்ணமாய் நம்ம நல்ல பட்டுடைகளை உடுத்தி நல்ல ஆடம்பரமான உடைகளை உரித்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம். ஆனால் நாளைக்கு நாம் மரிப்போமானால் நம்முடைய ஆத்துமா எங்கே போகும்? அதுதான் இந்த அருமையான நாளிலே நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இங்கே ஐஸ்வர்யவானாக இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு ஆசை, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும். அதனால் போதகரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்குறான். நல்ல ஒரு விஷயந்தான். ஆனால் ஆண்டவர் அந்த எல்லாவற்றையும் விட்டு நீ தரித்திற்கு கொடு என்று சொன்ன பொழுது அங்கே அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அவனுக்குள்ள இருந்த அந்த சந்தோஷம் துக்கமாய் மாறி அவன் ஆண்டவரை விட்டு துக்கத்தோடு கடந்து போகிறான். இந்த காலை வேளையில் நீங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர்களாய் இயேசுவிடத்தில் வருகிறீர்களா, அல்லது உங்களுடைய சந்தோஷம் துக்கமாய் மாறுகிறவர்களாய் இயேசுவிடத்தில் வருகிறீர்களா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆமீன். வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. பிரசங்கி 10:19 சொல்லுகிறது, விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். உதவக்கூடிய பணம் தான் நமக்கு தேவையே ஒழிய உபத்திரவப்படுகிற கூடிய பணங்கள் நமக்கு தேவைப்படக்கூடாது. இவன் ஐஸ்வர்யவான், நல்ல பணக்காரன், வசதி வாய்ப்புள்ளவன், நல்ல சேர்த்து வைத்திருக்கிறான். ஆனால் ஏழைகளுக்கு அவன் கொடுக்காமல், தரித்திரை நினையாமல் அவன் வாழ்ந்து அவன் சம்பூர்ணமாக இருந்தானே ஒழிய அங்கே யாரையும் அவன் நினைத்து உதவி செய்யவில்லை. அவர்கள் குறைவுகளிலே இவன் உதவி செய்யாதபடி போய்விட்டான். எனவே தான் இயேசு சொன்னார், நீ இவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன பொழுது அந்த கொடுக்கிற விஷயத்தில் அவன் மிகவும் மோசமாக இருந்தபடியினாலே ஏழை எளிய மக்களை நினைக்காமல், தரித்திரர்களை நினைக்காமல், கொடுக்காமல் இருந்தபடியினாலே அவன் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அது மாத்திரமல்ல, ஆண்டவரை விட்டு அவன் போகும்பொழுது துக்கத்தோடு கடந்து செல்கிறான். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே, பரலோக ராஜ்யம் போகணுங்கிற ஒரு ஆசை, வாஞ்சை, தாகம் நமக்குள் இருப்பது நல்லது தான். ஆனால் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திலிருந்து நமக்கு கீழே இருக்கிறவர்களை, குறைவுள்ளவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவிகளை ஆண்டவர் நினைத்து அந்த பரலோக வாசலை நமக்கு திறக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 30 நீங்கள் 50 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே 2 விதமான ஆடுகளை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். ஒன்று செம்மறி ஆடு, இன்னொன்று வெள்ளை ஆடு. அங்கே சொல்லுகிறார், நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரத்தை கொடுத்தீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த செம்மறி ஆட்டு கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள், ஆண்டவரை எப்பொழுது எந்த நிலைமையில் இப்படி நாங்கள் உம்மை பார்த்தோம் அப்படி என்று கேட்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சீசன் என்கிற நாமத்தை நிமித்தம் இந்த சிறியவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமல் நீங்கள் போக மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என் வலது பக்கத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு செம்மறி ஆட்டு கூட்டத்தை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தவர்களை, உபத்திரவத்தில் உதவி செய்தவர்களை, வியாதியில் விசாரித்தவர்களை, பசியில் ஆகாரத்தை கொடுத்தவர்களை, தாகத்தில் தண்ணீரை தீர்த்தவர்களை அங்கே ஆண்டவர் ஒரு செம்மறி ஆட்டு கூட்டமாக வலது பாரிசத்தில் வைக்கிறார். இன்னொரு கூட்டம் வெள்ளாடு கூட்டம், நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் தரவில்லை,
நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. நான் வஸ்திரம் இல்லாதபடி இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுக்கவில்லை. நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்கவில்லை என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே எப்பொழுது எந்த நிலைமையில் நாங்கள் இப்படியெல்லாம் உம்மை பார்த்தோம் என்று சொல்லும் பொழுது, சீசர் என்கிற நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்யாமல் போனீர்களோ அதை எனக்கே செய்யாமல் போனீர்கள் என்று சொல்லி அங்கே ஒரு வெள்ளாட்டு கூட்டத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவன் நம்மை ஆசீர்வதித்திருப்பாரானால், தேவன் நம்மை நல்ல நிலைமையில் வைத்திருப்பாரானால், பொருளாதாரத்தில் நம்மை மிக உயர்ந்த ஒரு நிலைமைக்கு வைத்திருப்பார் என்று சொன்னால், அந்த பொருளாதாரத்தை கொண்டு நம்ம ஏழை எளிய மக்களை, திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை, ஆதரவற்றவர்களை, தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுப்பது தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. நாமே சேர்த்து வைத்து நாமே சாப்பிடுவோம் என்று சொன்னால், நம்முடைய தலைமுறைகளுக்கே அது செலவு பண்ணப்படும் என்று சொன்னால், ஒரு நாள் நம்ம பரலோக ராஜ்யம் போகவே முடியாது. அந்த ஐஸ்வர்யவான் சம்பூர்ணமாய் வாழ்ந்தான், சாப்பிட்டான். ஆனாலும் அவன் மரிக்கும் பொழுது அங்கே அவன் எங்கே நரகத்துக்கு போய் சேர்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் கஷ்டத்தோடு, நஷ்டத்தோடு, வியாதியோடு, பசியோடு வாழ்ந்த ஒரு மனிதன் லாசரு, அவன் ஆபிரகாமின் மடியிலே போய் சேர்க்கப்படுகிறான். எனவே இங்கே ஒரு மனிதன் ஓடி வருகிறான், நல்லது. முழங்கால் படியிடுகிறான், நல்லது. நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான், அதுவும் ரொம்ப நல்லது. ஆனால் அங்கே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையானது அவன் துக்க முகத்தோடு வீடு திரும்பும்படியாக செய்தது. எனவே இந்த காலை வேளையிலே தேவன் உங்களை ஆசீர்வதித்திருப்பாரானால், தேவன் உங்களை பொருளாதாரத்தில் உயர்த்தியிருப்பாரானால், எல்லாரை பார்க்கில ஒரு நல்ல நிலைமையில் தேவன் உங்களை வைத்திருப்பாரானால், நீங்கள் உங்களுக்கு கீழே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், இதனாலே அறியாமல் சிலர் தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நமக்கு தேவன் ஆஸ்திகளை, ஐஸ்வர்யத்தை கொடுத்து நம்மை நல்ல நிலைமையில் வைக்கும் பொழுது, நம்ம ஏழைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை ஆதரித்து அவர்களுக்கு நம்ம செய்கிற உதவி ஒரு தூதரையே நம்ம உபசரிப்பதற்கு சமமாக இருக்கிறது. எனவே இந்த காரியத்தை இந்த மனிதன் செய்யாமல் சிறுவயது முதல் கொண்டு எல்லாவற்றையும் நான் செய்து வருகிறேன் என்று அங்கே ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். ஆண்டவரினிடத்தில் ஒரு குறை இருக்கிறது, நீ விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்னபொழுது அங்கே அவன் அதை செய்யாதபடி, அதை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்தாரே என்றும் கூட அவன் நினைக்காமல், அப்பொழுதும் அந்த பண ஆசை உள்ளவனாய், அந்த பணத்தின் மேலே அவன் ஒரு தாகம் உள்ளவனாய், அந்த பணத்தையே அவன் நம்பி வாழ்கிறபடினாலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை கூட அவன் செய்யாமல் துக்கத்தோடு அவன் கடந்து சென்றான். நிச்சயமாய் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்க முடியாது. பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்கிற ஆசை அவனுக்குள் இருந்தது ஒழிய அவன் பரலோக ராஜ்யம் போகவில்லை. வசனத்தை கேட்குற பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களோ பரலோகம் போக வேண்டும் என்று சொல்லி நினைத்து எவ்வளவோ காரியத்தை செய்யலாம், ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம், 10 கட்டளைகளை கை கொண்டு நடக்கலாம், எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனால் நீங்கள் தரித்திரருக்கு கூடாமல், ஏழைகளை நினைக்காமல் இருப்பீர்களானால் நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. வேதம் எப்படியாய் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பார், அவர் அதை அவனுக்கு திருப்பி கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாம் ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது கர்த்தருக்கு நம்ம கடன் கொடுக்கிறோம். ஏழைகளுக்கு ஒரு உதவி செய்யும் பொழுது அது கர்த்தருக்கே நம்ம செய்கிறோம். அதை பார்க்கிற தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்த்து கொள்வார். எனவே இந்த மனிதன் இயேசுகிட்ட சந்தோஷத்தோடு வந்து அவன் துக்கத்தோடு திரும்பி போகிறான். எனவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழாதபடி, இயேசுகிட்ட என்ன துக்கத்தோடு வந்தாலும் நம்ம சந்தோஷத்தோடு தான் போகணுமே ஒழிய, நம்முடைய சந்தோஷம் இயேசுகிட்ட வந்து துக்கமாய் மாறிவிடக்கூடாது. இந்த ஐஸ்வர்யவானைப் போல ஏழைக்கு கொடுக்காமல், குறைவுள்ளவர்களுக்கு கொடுக்காமல், தனக்காக தன்னுடைய சந்ததிக்காக அவன் சேர்த்து வாழ்ந்தது போல நம்ம வாழ்வோமானால் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது என்பதை குறித்ததான இந்த நல்ல சத்தியங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். அதை இந்த வருடத்தில் கடைபிடிப்போம். இதுவரைக்கும் ஒருவேளை நம்ம அந்த ஏழைகளுக்கு இறங்காமல், தரித்திரருக்கு கொடாமல், நாமே சம்பாதித்து சாப்பிட்டு சேர்த்து சம்பூர்ணமாய் ஒருவேளை நம்ம வாழ்ந்திருப்போமானால், ஆண்டவர் இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த புதிய ஆண்டில் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு வருகிற 10இல் 1 தசமபாகமாக நீங்கள் செல்லுகிற ஆலயங்களுக்கு நீங்கள் கொடுத்து ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆலயத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களை, ரொம்ப மிக கஷ்டப்படுகிற குடும்பங்களை நீங்கள் நினைத்து அவர்களுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட உதவி கரங்களை நீட்டுவீர்களானால்
நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்குரிய தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாறுவீர்கள். அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வாசல் உங்களுக்காக திறந்திருக்கும். எனவே இந்த வருடத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீ என்னை எந்த நிலைமையில் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீரோ அந்த நிலைமையில் இருக்கிற நான், எனக்கு கீழே இருக்கிற ஆண்டவரே சபை மக்களானாலும் உலக மக்களானாலும் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, தரித்திரராக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு என்னால் இயன்றதை நான் கொடுத்து நான் அவர்களை உம்முடைய நாமத்தை நிமித்தம் ஆண்டவரை நினைத்து அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாய் மாறுவீர்கள். நீங்கள் அந்த செம்மறி ஆட்டு கூட்டத்தில் ஒருவராய் மாறுவீர்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இத்தாலியா பட்டணத்தில் நல்ல ஒரு ஐஸ்வர்யவானாய், நல்ல ஒரு தலைச்சிறந்த தலைவனாய், அவன் எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவனாய், மிகுந்த தான தர்மங்களை பண்ணக்கூடிய மனிதனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே வசனம் 3, 4, 5 நீங்கள் வாசிக்கும் பொழுது, கொர்நேலியுவே, உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் பரலோகத்துக்கு வந்து எட்டினது என்று சொல்லி அங்கே ஒரு மிகுந்த ஐஸ்வர்யமுள்ள ஆஸ்தியுள்ளவன், நல்ல ஒரு தலைவன், நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு மனிதனை குறித்து அங்கே வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நிறைய ஐஸ்வர்யமுள்ளவனாக இருந்தாலும் கூட அவன் தான தர்மங்களை பண்ணக்கூடிய மனிதனாக இருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த நாளிலே கொர்நேலியுவை போல தேவன் உங்களை ஆசீர்வதித்திருப்பாரானால், நல்ல வேலைகளை கொடுத்திருப்பானால், நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்திருப்பாரானால், நல்ல வீடுகளை, நல்ல வாகனங்களை கொடுத்து குறையே இல்லாமல் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே ஆசீர்வாதமாக இருப்பீர்களானால், நீங்கள் கொர்நேலியுவை போல தானம் தர்மம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும். தானம் தர்மம் பண்ணாவிட்டால் அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியாது என்பதை குறித்து அங்கே ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். ஒட்டகமானது ஊசியின் காதிலங்கூட நுழைந்துவிடும், ஆனால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதான ஒரு காரியம் என்று சொல்லிவிட்டார். எனவே ஐஸ்வர்யவானாக நம்ம தீவிரிக்க வேண்டாம். அந்த ஆக்கினையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே நமக்கு ஒரு மிகுந்த ஆதாயமாக இருக்கிறது. எனவே கர்த்தர் இன்றைக்கு எந்த நிலைமையில் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லி நம்ம குறை சொல்லாதபடி எந்த நிலைமையில் தேவன் இன்றைக்கு நம்மை வைத்து ஆசீர்வதித்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்திற்கு ஏற்றாற் போல நமக்கு கீழே இருக்கிற குறைவுள்ள, பிரச்சனையுள்ள, தேவையுள்ள பிள்ளைகளை நாம் நினைத்து அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்தரித்துக் கொள்வோம். இங்கே ஒரு ஐஸ்வர்யவான் மரித்தான், ஐஸ்வர்யவான் சம்பூர்ணமாய் வாழ்ந்து மரித்தான், ஆனால் அவன் பாதாளத்துக்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு ஐஸ்வர்யவான் கொர்நேலியுவை குறித்து நம்ம வாசித்தோம். அந்த அதிகாரத்தை நீங்கள் தியானித்து பார்ப்பீர்களானால் அங்கே அவன் தான தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். தேவதூதன் வந்து சொல்லும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை வருகிறது, உன் தான தர்மங்கள் பரலோகத்துக்கு எட்டப்பட்டது. நம்முடைய ஜெபம் எப்படி பரலோகத்துக்கு எட்டப்படுகிறதோ அதுபோல் இந்த உலகத்தில் நம்ம பண்ணுகிற தான தர்மங்கள் அது பரலோகத்துக்கு எட்டப்படுகிறது. எனவே நாம் தான தர்மம் பண்ணுகிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். நம்முடைய வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது, இடது கை செய்வது வலது கைக்கு தெரியக்கூடாது. சிலர் இன்றைக்கு தானம் தர்மம் பண்ணுகிறார்கள், ஆனால் பேருக்காக, புகழுக்காக அதில் தன்னுடைய பெயரை எழுதி விடுகிறார்கள். இதை நான் தான் வாங்கி கொடுத்தேன் என்று தன்னுடைய பெயரையும் பெருமையும் அவர்கள் பெருமைப்படுத்தி தான தர்மம் பண்ணுகிறார்கள். அந்த தான தர்மங்கள் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. நம்முடைய வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது, இடது கை செய்வது வலது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி ஒரு அந்தரங்கமான தான தர்மத்தை செய்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்வோமானால் நாளைக்கு நம்முடைய ஆத்துமா மரித்தால் அந்த ஆத்துமா பரலோக ராஜ்யத்துக்கு போகும். அங்கே நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படியான வாசலை தேவன் நமக்கு திறந்து கொடுப்பார். எனவே இந்த காலை வேளையிலே அந்த ஐஸ்வர்யவனை போல இயேசுகிட்ட சந்தோஷத்தோடு வந்து துக்கத்தோடு நம்ம போகாதபடி, நம்முடைய துக்கம் எதுவாக இருந்தாலும் இயேசுவை தேடி வரும் பொழுது தேவன் நம்ம இதை சந்தோஷத்தோடு நமக்கு கொடுத்து அனுப்புவார். எனவே இந்த காலை வேளையில் தேவன் உங்களை ஐஸ்வர்யவானாக வைத்திருப்பாரானால், எல்லாருக்கும் மேலாக உங்களை வைத்திருப்பாரானால், ஒரு நல்ல நிலைமையில் வைத்திருப்பாரானால், நீங்கள் தரித்திரருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், ஏழை எளிய மக்களை தாங்குங்கள், அவர்களை உங்களுடைய சொந்த குடும்பத்தாரை போல நீங்கள் நினைத்து உதவி செய்வீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள் இந்த வருடத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே, நானும்
ஆண்டவரே, ஏழை எளிய மக்களை நினைத்து என்னால் இயன்ற உதவிகளை செய்து, ஆண்டவரே, பேர் புகழுக்காக நான் செய்யாதபடி நான் செய்வது ஆண்டவரே அந்தரங்கத்தில் இருக்கணும்ப்பா. கொர்நேலியு மிகுந்த தான தர்மங்களை பண்ணின பொழுது அங்கே தேவதூதன் வந்து சொன்னது போல எனக்கு நீ சொல்லணும், மற்றவர்கள் எனக்கு சொல்லக்கூடாது, மனிதர்கள் வந்து எனக்கு சொல்லக்கூடாது, நீரே எனக்கு சொல்லுகிற அளவுக்கு என்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தில் நான் தான தர்மம் பண்ணக்கூடிய கொர்நேலியுவை போல மாற என்னை ஒப்பு கொடுத்து இந்த வருடத்தில் அந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறேன் என்று சொல்லி, இந்த வருடத்தில் அப்படி ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் போங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியான கிருபையை கொடுப்பார், அந்த வாசலை உங்களுக்கு கொடுப்பார். எனவே இந்த ஐஸ்வர்யவான் அவன் சந்தோஷத்தோடு வந்து அவன் துக்கத்தோடு கடந்து போனான். இன்னொரு மனிதனை குறித்து நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வீட்டில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஐஸ்வர்யவானும் ஆயக்காரனுக்கு தலைவனுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஆஸ்தி ஐஸ்வர்யம் உடையவன், பேர் புகழ் உடையவன், பணக்காரன். அவனுக்கு குறை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று அவரை வகை தேடினான் என்று வேதமும் அவனை குறித்து நமக்கு சொல்லுகிறது. வகை தேடினான் என்று சொன்னால் எப்பொழுது இயேசுவை பார்க்க முடியும் என்கிற ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். நல்ல ஒரு ஐஸ்வர்யவான் தான், நல்ல ஒரு வேலையில் வரி வசூல் பண்ணுகிற வேலையில் இருக்கிறான். அவனுக்கு குறை என்று ஒன்றுமே இல்லை, அத்தனை ஆசீர்வாதம் செல்வம் எல்லாமே அவனுக்கு இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு குறை, இயேசுவை எப்படியாவது பார்த்துடணும், அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் என்ற வார்த்தையின்படி அந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவரை பார்க்க வகை தேடுகிறான். இந்த இயேசுவை குறித்து சொல்லுகிறார்களே, அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், நன்மை செய்கிறார், அவரிடத்தில் போகும் பொழுது குறையெல்லாம் நிறைவாகிறது என்று சொல்லுகிறார்களே, அவர் யார்தான், அவர் என்னதான் செய்கிறார் என்று எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று அவன் வகை தேடி திரிகிற வேளையில் தான் அங்கே இயேசு எரிகோக்கு வருகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டு, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே அவன் ஓடிப்போய் அவன் குள்ளனானபடியினாலே ஒரு காட்டத்தி மரத்தில் அவன் ஏறி இலைகளினாலே தன்னை மறைத்து அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். சாதாரண ஒரு மனிதனே மரங்கள் ஏறுவது என்பது அது ஒரு கடினமான விஷயம். ஆனால் இவன் குள்ளனானபடியினாலும் எப்படியாவது இயேசுவை பார்க்கணும், இந்த கூட்டத்தில் போனால் என்னால் இயேசுவை பார்க்க முடியாது, எனவே இயேசு வருவதற்கு முன்பாக, கூட்டம் வருவதற்கு முன்பாக நான் இந்த மரத்தில் ஏறி மரத்தில் உட்கார்ந்து அவரை பார்ப்பேன் என்று சொல்லி ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், பேர் புகழ் படைத்தவன், வசதி படைத்தவன், சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்ற ஒரு மனிதன் இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அந்த ஐஸ்வர்யவான் இயேசுவை பார்க்க ஓடினது போல இங்கே ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அவர் வருவதற்கு முன்பாக அந்த மரத்தில் ஏறி அந்த இலைகளினால் மறைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அங்கே வரும் பொழுது, அந்த மரத்துக்கு அடியில் வரும் பொழுது அந்த 5வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அண்ணாந்து பார்த்து, சகையுவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, சகேயு சந்தோஷத்துடனே கூட இறங்கி வந்து இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் ஆஸ்தி உடையவனாய் ஐஸ்வர்ய உடையவனாய் இருந்தாலும் கூட இயேசுகிட்ட வரும்பொழுது அவனை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், உன் வீட்டில் நான் தங்க வேண்டும், சீக்கிரமாக இறங்கி வா என்று சொன்ன பொழுது அவன் சந்தோஷத்தோடு இயேசுவை வீட்டுக்கு கூட்டி கொண்டு போனான். ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுகிட்ட வந்து துக்கத்தோடு வீட்டுக்கு போனான். இங்கே ஒரு ஐஸ்வர்யவான் வந்து ஆண்டவரை வீட்டுக்கு சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம். எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை சகைவை போல எல்லாம் நமக்கு இருக்கிறது, ஆண்டவரை தேடாமல் நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சேர்த்து வைத்த சொத்து, நீங்கள் சேர்த்து வைத்த ஐஸ்வர்யம் உங்களை நாளைக்கு பரலோக ராஜ்யம் கொண்டு போகாது. இந்த சகைவை போல இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வகை தேடி நீங்கள் அவரை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீடு முழுவதும் ரட்சிக்கப்படும், உங்கள் வீட்டார் முழுவதும் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் ஆபிரகாமின் குமாரராக குமாரத்தைகளாக மாறுவது மாத்திரமல்ல, அந்த பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறிவிடுவீர்கள். எனவே இந்த ஐஸ்வர்யவான் இயேசுவிடத்தில் ஓடி வந்து பார்க்க வகை தேடி காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்த பொழுது, யாரோ ஒருவர் என்னை தேடுகிறார்கள், யாரோ ஒருவருக்கு நான் தேவைப்படுகிற மனிதனாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு அங்கே அண்ணாந்து பார்த்து அவனை அழைத்து வீட்டுக்கு சந்தோஷத்தோடு அவன் கூட்டி கொண்டு போவதை நம்ம பார்க்குறோம். எனவே இயேசுக்கிட்ட வந்த நாம் சந்தோஷத்தோடு தான் திரும்பி போகணுமே ஒழிய இயேசுக்கிட்ட வந்த நாம் துக்கத்தோடு திரும்பி போகக்கூடாது.
இந்த ஐஸ்வர்யவான் சந்தோஷத்தோடு வந்து துக்கத்தோடு திரும்பி போகிறான். ஆனால் சகேயு என்கிற ஐஸ்வர்யவான் சந்தோஷத்தோடு திரும்பி வருகிறான். நிறைவான சந்தோஷத்தோடு இயேசுவை அவன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணுமே ஒழிய, நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறணுமே ஒழிய, நம்முடைய சந்தோஷம் துக்கமாய் மாறக்கூடாது. எனவே இந்த அருமையான காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசுவை தேடி வரும்பொழுது உங்களுடைய துக்கத்தை இயேசு சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்கள் ஐஸ்வர்யம், ஆஸ்தி, பணம், பொருள், பேர் என்று சொல்லி வருவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சந்தோஷம் துக்கமாக மாறிவிடும். எனவே இந்த அருமையான வேளையிலே இந்த மனிதன் இயேசு கிறிஸ்து போகிறார் என்பதை அவன் அறிந்து ஓடி வருகிறான், முழங்கால் படியிடுகிறான். நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த பரலோக வெளிப்பாடுகளையெல்லாம் கேட்கிறான். ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்தில் அவனால் பிரவேசிக்க முடியவில்லை. துக்கமுகத்தோடு வீட்டுக்கு திரும்பி போனான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அந்த ஐஸ்வர்யவனைப் போல ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டு சம்பூர்ணமாய் வாழ்ந்து ஏழை எளிய மக்களை நினைக்காமல், தரித்திரரை நினைக்காமல், கொடுக்காமல் இருப்பீர்களானால் 2024 ஒரு தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே என்னுடைய ஆஸ்திகளில் நாலத்தனையானை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அங்கே சகேயு சொல்லுகிறார். ஆண்டவர் அவனை கொடுக்கும்படியாய் சொல்லவில்லை. ஆண்டவர் வீட்டுக்கு வரும்பொழுது அவன் சொல்லுகிறான், அநியாயமாய் பெற்றுக்கொண்டதானால் அதை நாலத்தனையாக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அங்கே சகேயு ஆண்டவர் சொல்லவில்லை, அங்கே அவனே ஆண்டவர் அந்த அன்பு புரிந்தபடினாலே, ஆண்டவர் வந்தபடினாலே, அந்த ரட்சிப்பு அவனுக்குள்ளே பூரணப்பட்டதினாலே அவன் தன்னுடைய பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிட்டு, நான் இப்படி ஒரு பாவியாய் நான் இருந்தேன், எனவே அநியாயமாய் நான் வாங்கினதை நாலத்தனையாக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவரோடு கூட அங்கே நேரங்களை செலவு பண்ணி அவரோடு கூட சம்பாஷணை பண்ணி அந்த வீட்டில் இயேசு தங்கி அந்த வீட்டுக்கே ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்து சகேயுவை ஆபிரகாமுக்கு குமாரனாக மாற்றுகிறார். எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தால் நாம் ஏழைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை எல்லாவற்றையும் நாம் நினைத்து அவர்களுக்காக நாம் செய்யும் உதவிகள் ஒவ்வொன்றையும் தேவன் நமக்கு பார்த்து பரலோகத்திலே நமக்கு அதற்குரிய பலனை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அந்த மனிதன் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டான். ஆனால் அந்த நித்திய ஜீவனை அவனால் சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி அவன் துக்கத்தோடு போய்விட்டான். ஆனால் சகேயு அவன் பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் கூட அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுகிட்ட வந்து சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போய் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளான். எனவே இந்த அருமையான வருடத்தில் நாமும் கூட ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து அவர்களை நம்ம தாங்கும் பொழுது கர்த்தர் நம்மை அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அதற்குரிய வாசலை நமக்கு திறந்து கொடுப்பார். எனவே நாம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு காரணமாக இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த அந்த ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை ஏழை எளிய பிள்ளைகளுக்காக நம்ம செலவு செய்து அவர்களை நம்ம நினைத்து அவர்களுக்காக நம்ம உதவி செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கே நம்ம செய்கிறதுக்குரிய பலனாய் ஆண்டவர் பார்க்கிறபடியினாலே இந்த வருடத்தில் ஒரு தீர்மானத்தோடு நம்ம, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரணுமே ஒழிய எங்களுடைய பலம், பராக்கிரமும், அறிவு, திறமையினாலே நாங்கள் சம்பாதித்தோம் என்று எதையும் சொல்லாதபடி உம்மிடத்தில் வாங்கி உம்மிடத்தில் கொடுக்கிறோம் என்று தாவீதைப் போல உம்மிடத்தில் பெற்றுக்கொண்டதை ஆண்டவரே உமக்காக உம்முடைய நாமத்திற்காக நாங்கள் ஊழியத்துக்கு கொடுக்க, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க, தரித்திரருக்கு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை தொடர்ந்து ஆசீர்வாதமாய் மாற்றி அநேகருக்கு ஒரு செம்மறியாட்டு கூட்டமாக தேவன் நம்மை நிறுத்துவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல அருமையான காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இவ்வளவு நேரம் அமர்ந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டப்பா. உம்முடைய சமூகத்துக்கு வந்த நாங்கள் துக்கத்தோடு போகக்கூடாது, சந்தோஷத்தோடு போக வேண்டும். அந்த ஐஸ்வர்யவான் துக்கத்தோடு கர்த்தாவே வீடு திரும்பினான் என்று பார்க்கிறோம். அப்படி துக்கத்தோடு போய் அவன் அந்த பரலோக ராஜ்யத்தை இழந்தான். எனவே கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்துக்கு வரும்பொழுது சந்தோஷத்தோடு வீடு திரும்பினமே ஒழிய துக்கத்தோடு நாங்கள் திரும்பக்கூடாது. எனவே எதை நாங்கள் விட்டுவிடணும், எதை பிடித்து கொள்ளணுமோ அதை பிடித்து கொள்ளணும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நாங்கள் பிடித்து கொண்டு உமக்காக உம்முடைய நாமத்திற்காக இந்த வருடம் முழுவதும் வாழ்வதற்கு
எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றையும் தான தர்மம் பண்ண மறவாதருங்கள். இப்படிப்பட்ட பள்ளிகளின் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வருடத்தில் மிகுந்த தான தர்மம் பண்ணுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களை மாற்றுங்க. நீர் எங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் உமக்காக ஆண்டவரை கொடுக்கவும், அநேக ஆண்டவரை பிள்ளைகளை நினைத்து அவர்களுக்காக உதவி செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரை ஆசீர்வதி. இந்த வருடம் முழுவதும் உடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை கொடுத்து அந்த ஐஸ்வர்யத்தினாலே அநேக பிள்ளைகளை தாங்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சகையை போல நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் எதையும் வைத்து கொள்ளாதபடி ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். அப்படி நீ செய்வதற்காக நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானமும் வழிநடத்துதலும் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்ட நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவரை இருப்பதாக. ஆமீன், ஆமீன்.